ஹாய் நண்பா, ஒரு வேற லெவலான கவர்மெண்ட் ஜாப் வந்திருக்கு. பஞ்சாப் நேஷனல் பேங்க்ல இருந்து லோக்கல் பேங்க் ஆஃபீஸர். மொத்தமாக 545 காலியிடங்கள். நம்ம தமிழகத்திற்கு 51 காலியிடங்கள். ஆரம்பகால சம்பளம், பேசிக் பே, அலவன்சஸ் எல்லாமே சேர்த்து 80,000 ரூபாய் வரைக்கும் நீங்கள் ஏர்ன் பண்ணலாம். முழு தகவலை சொல்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா ஒரு லைக் மட்டும் கொடுங்க. பஞ்சாப் நேஷனல் பேங்க் ஒரு தேசிய வங்கி, நாடு முழுவதும் கிளைகளை கொண்டிருக்கக்கூடிய முன்னணி அரசு வங்கி. தற்பொழுது இந்த பேங்க்ல இருந்து லோக்கல் பேங்க் ஆஃபீஸர் ஜாபுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி வந்திருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் பஞ்சாப் நேஷனல் பேங்க்ல இப்போ நோட்டிஃபிகேஷனை விட்டுட்டாங்க. இதனை தொடர்ந்து இந்தியன் பேங்க்ல லோக்கல் பேங்க் ஆஃபீஸர் ஜாப் வரும். அதற்கப்புறம் ஐஓபி பேங்க்ல இருந்து ரிலீஸ் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் கனரா பேங்க், இந்த மாதிரி ஒரு அரசு வங்கிகள்ல இருந்து லோக்கல் பேங்க் ஆஃபீஸர் ஜாபுக்கான நோட்டிஃபிகேஷன் அடுத்தடுத்து வரப்போகுதுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நோட்டிஃபிகேஷன் வந்த உடனே நான் உங்களுக்கு ஷேர் பண்றேன். இந்த ஜாபுக்கான ஆன்லைன் போர்டு அப்ளிகேஷன் ஜூலை 20 ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. க்ளோசிங் பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் மாதம் 9 வரைக்கும் லாஸ்ட் டேட் இருக்கு. இந்த ஜாபுக்கான ஆன்லைன் டெஸ்ட் டேட் ஆகஸ்ட் இல்லைனா செப்டம்பர் மந்த்ல இருக்கும் அப்படிங்கிறத டென்டேட்டிவா சொல்லியிருக்காங்க. இன்கேஸ் உங்களுக்கு டேட் சேஞ்ச் ஆகிறதுக்கும் சான்ஸ் இருக்கு. ஜாப் ரோல் லோக்கல் பேங்க் ஆஃபீஸர் எல்பிஓ அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த போஸ்ட் பார்த்தீங்கன்னா ஜூனியர் மேனேஜ்மெண்ட் கிரேட் ஸ்கேல் 1 கேட்டகரியில் வருது. மொத்தமாக பேன் இந்தியா லெவலில் 545 காலியிடங்கள், அதாவது 545 கிளைகள் வாரியாக வேலை வாய்ப்பு இருக்கு. பேசிக் பே 48,480 ரூபாய். இதை ஃபாலோ பண்ணி அலவன்சஸ் எல்லாமே ஆட் பண்றீங்க அப்படின்னா ஆரம்ப கால சம்பளமாக 80,000 ரூபாய் வரைக்கும் சம்பளம் இருக்கு. நீங்க ஏதாச்சும் ஒரு பேங்க் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா அந்த ஜாபை விட இந்த ஜாபுக்கு ட்ரை பண்ணுங்க. காரணம் என்னன்னா உங்களுக்கு ஒரே ஒரு எக்ஸாம், அதை ஃபாலோ பண்ணி இன்டர்வியூ. இப்போ நீங்கள் பேங்க் எக்ஸாமில் ஐபிபிஎஸ் இல்லைனா ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவில் வரக்கூடிய பிஓ ஜாபுக்குலாம் அப்ளை பண்ணுறீங்கன்னா 2 எக்ஸாம் நீங்கள் எழுதணும். ஆனால் இந்த லோக்கல் பேங்க் ஆஃபீஸர் ஜாபுக்கு சிங்கிள் பேப்பரில் ஒரு எக்ஸாம், அதை ஃபாலோ பண்ணி இன்டர்வியூ மட்டும்தான். நம்ம தமிழகத்தில் மொத்தமாக 51 காலியிடங்கள் வந்திருக்கு. அதாவது 51 கிளைகள் வாரியாக வேலை வாய்ப்பு இருக்கு. இருக்கக்கூடிய காலியிடங்களை வகுப்புகள் வாரியாக தெளிவாக டிவைட் பண்ணி கொடுத்துருக்காங்க. அன்ரிசர்வ்டில் 22 காலியிடங்கள் இருக்கிறதுனால எல்லாருமே இந்த ஜாபுக்கு எலிஜிபிள் தான், போட்டி போடலாம். அண்ட் நம்ம தமிழகத்திலிருந்து அப்ளை பண்ணுறவங்களுக்கு தமிழ் மொழி நல்லா பேச தெரிஞ்சிருக்கா அப்படிங்கிறத ப்ரூவ் பண்ணுறதுக்காக ஒரு தமிழ் லாங்குவேஜ் டெஸ்ட் வைக்கிறாங்க. ஏஜ் அண்ட் குவாலிஃபிகேஷன் டீடைல்ஸ் பார்த்துடலாம். குறைந்தபட்சம் 20 வயது கம்ப்ளீட் ஆயிருக்கணும். அதிகபட்சம் 30 வயது வரைக்கும் இருக்கக்கூடிய ஆண்கள் பெண்கள் தாராளமாக அப்ளை பண்ணிக்கலாங்க. ஏதாச்சும் ஒரு டிகிரி மட்டும் நீங்க படிச்சிருந்தா போதும். எனி டிகிரி, எனி டிசிப்ளின் எலிஜிபிள், தாராளமாக அப்ளை பண்ணுங்க. அடிஷ்னலா நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி நம்ம தமிழகத்திலிருந்து அப்ளை பண்றவங்களுக்கு லோக்கல் லாங்குவேஜ் தமிழ் நல்லா பேச தெரிஞ்சிருக்கணும், எழுத தெரிஞ்சிருக்கணும், வாசிக்க தெரிஞ்சிருக்கணும் அப்படிங்கிறதையும் தெளிவா போட்டிருக்காங்க. அடிஷ்னலா இந்த ஜாபுக்கு ஃப்ரெஷர் அப்ளை பண்ண முடியாது. மினிமம் 1 இயர் எக்ஸ்பீரியன்ஸ் தான் கேட்டிருக்காங்க. அதுவும் எனி ஷெட்யூல்டு கமர்ஷியல் பேங்க் இல்லனா ரீஜனல் ரூரல் பேங்க் லிஸ்டட் இன் 2nd ஷெட்யூல் ஆஃப் ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா, ஆர்பிஐ லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்கிற ஏதாச்சும் ஒரு ஷெட்யூல்டு கமர்ஷியல் பேங்க் இல்லைனா ரீஜனல் ரூரல் பேங்க். பிரைவேட் பேங்க்ல எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தாலும் ஓகே தான். ஹெச்டிஎஃப்சி, கேவிபி, ஆக்சிஸ் பேங்க், இந்த மாதிரியான பேங்க்ல கிளரிக்கல் கிரேட்ல இல்லைனா ஆஃபீஸர் கிரேட்ல நீங்கள் வேலை பார்த்துருக்கீங்க, அதில் 1 இயர் உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அப்படின்னா தாராளமாக இந்த ஜாபுக்கு நீங்கள் அப்ளை பண்ணுங்க. மற்றபடி ஃப்ரெஷர் அப்ளை பண்ண முடியாது இந்த லோக்கல் பேங்க் ஆஃபீஸர் ஜாபுக்கு. இதை ஃபாலோ பண்ணி இன்னும் ஒரு சில இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க. எக்ஸ்பீரியன்ஸ் பற்றின கம்ப்ளீட் இன்ஃபர்மேஷனை நோட்டிஃபிகேஷன் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. பேஜ் நம்பர் 4 உங்களுக்கு தெளிவாக போட்டிருக்காங்க. அதிகபட்ச ஏஜ் லிமிட்டை தாண்டி மேக்ஸிமம் ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க. எஸ்சி எஸ்டிக்கு 5 வருடங்கள் கொடுத்துருக்காங்க. ஓபிசிக்கு 3 வருடங்கள் கொடுத்துருக்காங்க. பர்சன் வித் டிசபிலிட்டிக்கு 10 வருடங்கள். இந்த மாதிரி எல்லாருக்குமே சென்ட்ரல் கவர்மெண்ட் நார்ம்ஸை பேஸ் பண்ணி ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ நிறைய பேர் என்கிட்ட கேட்டிருந்தீங்க, லைக் இந்த மாதிரி 1 இயர் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது பேங்கிங்குள்ள, எனக்கு ஒரு நல்ல கவர்மெண்ட் ஜாப் சொல்லுங்கன்னு சொல்லியிருந்தீங்க. உங்களுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி தான். மினிமம் 1 இயர் எக்ஸ்பீரியன்ஸ். அதனால 1 இயர் எக்ஸ்பீரியன்ஸ் வச்சிருக்கிற எல்லாரும் கண்டிப்பாக அப்ளை பண்ணி ட்ரை பண்ணிடுங்க. செலக்ஷன் ப்ராசஸ் இந்த ஜாபுக்கு நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான். ஒரே ஒரு ஆன்லைன் ரிட்டன் டெஸ்ட், அதை ஃபாலோ பண்ணி உங்கள் அப்ளிகேஷனை ஸ்க்ரீனிங் பண்ணுவாங்க. அண்ட் உங்களுக்கு ஒரு லோக்கல் லாங்குவேஜ் தமிழ் உங்களுக்கு நல்லா பேச தெரிஞ்சிருக்கா, அதற்கான ஒரு சின்ன டெஸ்ட் இருக்கும். அதுக்கப்புறம் பர்சனல் இன்டர்வியூ ஃபைனலாக கண்டக்ட் பண்ணுறாங்க. ஸோ நீங்கள் ஐபிபிஎஸ்ல பிஓ இல்லைனா ஐபிபிஎஸ்ல பிஓ, ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவில் பிஓ, இந்த மாதிரி கேட்டகரிக்கு போறீங்கன்னா 2 எக்ஸாம் எழுதணும். நான் திரும்பியும் சொல்கிறேன், சிங்கிள் பேப்பர் எக்ஸாம் தான். ஸோ இந்த ஃபஸ்ட்டு வரக்கூடிய சிங்கிள் பேப்பர் எக்ஸாமை நீங்கள் கிளியர் பண்ணாலே இந்த ஜாப் உங்களுக்கு கிடைச்ச மாதிரி தான். எக்ஸாமினேஷனுக்கான சிலபஸ் ரீசனிங் அண்ட் கம்ப்யூட்டர் ஆப்டிடியூட், அதுக்கப்புறம் டேட்டா அனாலிசிஸில் கேட்குறாங்க. இங்கிலீஷ் லாங்குவேஜில் குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூட்,
ஃபைனலாக வந்து ஜென்ரல் எக்கனாமி இல்லைனா பேங்கிங் அவேர்னஸில் கொஸ்டின் மொத்தமாக 150 கொஸ்டின் 150 மதிப்பெண்களுக்கு கேட்குறாங்க. நெகட்டிவ் மார்க் இருக்கு. 1/4 கால்குலேஷனில் மார்க் வந்து நெகட்டிவ்ல போகும். அதனால தெரிஞ்ச கொஸ்டின்ஸ் மட்டும் ஆன்சர் பண்ணுங்க. அப்ஜெக்டிவ் டைப் டெஸ்ட் தான். எக்ஸாம் கிளியர் பண்ணவங்களுக்கு லோக்கல் லாங்குவேஜ் டெஸ்ட் அதை ஃபாலோ பண்ணி பர்சனல் இன்டர்வியூ ஆல்சோ நீங்கள் கிளியர் பண்ணணும். ஆன்லைன் எக்ஸாமினேஷனுக்கான எக்ஸாமினேஷன் சென்டர் வந்து பார்த்தீங்கன்னா பேன் இந்தியா லெவலில் எல்லா இடத்துலையுமே இருக்குது. நம்ம தமிழகத்தில் சென்னை, கோயம்புத்தூர், திருச்சி, மதுரை, சேலம், கன்னியாகுமரி, விருதுநகர், திருநெல்வேலி இவ்வளோ இடத்துல கொடுத்துருக்காங்க. ஸோ தமிழகத்தில் நீங்கள் எங்கே இருந்தாலும் உங்களுக்கு நியர்பை இருக்கிற எக்ஸாம் சென்டரை நீங்கள் ஈஸியாக ஆக்சஸ் பண்ணி இந்த ஒரு ஜாபுக்கான எக்ஸாம் நீங்கள் எழுதலாம். ஆன்லைனில் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு சில டாக்குமெண்ட்ஸை நீங்கள் ஸ்கேன் பண்ணி வச்சுக்கணும். அது என்னென்ன டாக்குமெண்ட்ஸ், எப்படி அப்ளை பண்ணுறது, இன்ஃபர்மேஷன் எல்லாமே நோட்டிஃபிகேஷனில் கொடுத்துருக்காங்க. இந்த ஜாபுக்கு ப்ரிப்பேர் பண்ணக்கூடிய பெஸ்ட் புக்கை நான் இந்த வீடியோவில் டேக் பண்ணியிருக்கேன். டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் தரேன். உங்களுக்கு வேணும்னா அந்த லிங்கை கிளிக் பண்ணி இப்போவே பை பண்ணி ப்ரிப்பரேஷனை ஸ்டார்ட் பண்ணுங்கள். பேஜ் நம்பர் 22 வந்து பார்த்தீங்கன்னா என்ன மாதிரியான டாக்குமெண்ட்ஸ்லாம் ஸ்கேன் பண்ணி அப்லோட் பண்ணணும், ஃபைல் சைஸ், ஃபைல் ஃபார்மேட் எல்லாமே கொடுத்துருக்காங்க. கம்ப்ளீட்டாக செக் பண்ணிவிட்டு இன்ட்ரெஸ்டட் எலிஜிபிள் கேண்டிடேட் ஆகஸ்ட் 9ஆம் தேதிக்குள்ளே அப்ளை பண்ணிடுங்க. உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருக்குன்னா கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க. மேலும் ஒரு நல்ல வேலைவாய்ப்பு தவிர நான் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். See you. Bye.